மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான மட்டன் குழம்பு. ரொம்ப மைல்ட் ஃபிளேவர்டான மசாலாஸ் யூஸ் பண்ணி மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண ஒரு மட்டன் குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். மட்டன் வேகிற நேரத்தில் இந்த மசாலா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மட்டன் குக் ஆகிடும். அடுத்ததாக மிளகு, சீரகம் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், ரெண்டுமே போட்டுக்கிறேன். சோம்பு கசகசாவும் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதுவும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக துருவின தேங்காய் 1 கப்பு, இதுவும் நம்ம போட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு தேங்காய். இந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரியிட்டோம். அப்புறமா நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இங்கே பேன் ஓப்பன் பண்ணியே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். நான் குக்கரை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுக்க போகிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு திக் பண்ணிக்கலாம். தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஆறின உடனே கொஞ்சம் திக்காயிடும். கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம இது மாதிரி பிச்சு போடலாம். அப்போ கருவேப்பிலை ஃப்ளேவர் குழம்புல நல்லா இறங்கும். இந்த குழம்பு எல்லாத்தோடையும் போகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ். குழந்தைங்க கூட இதை காரம் இல்லாத குழம்புனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.